ரொம்ப அற்புதமான கருத்து. நாமெல்லாம் ஒரு காலத்துல இந்த கொரோனாவுக்கு ஓடாத இடமே கிடையாது. கடைசியில ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாங்க. அந்த எதிர்ப்பு இன்ஜெக்ஷன், கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டா உங்களுக்கு கொரோனா வராதுன்னு சொன்னாங்க. அப்படி எல்லாரும் போட்டுட்டு நீங்க தைரியமா உலாக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய இந்த பிறவி நோயை சாமி வராம பண்றதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிகத்தை நம்ம பாடி வச்சிருக்கிறோம். இது ஒரு ஆன்டிபயாட்டிக், கொரோனா இன்ஜெக்ஷன் மாதிரி நம்மளை எப்பயுமே பாதுகாத்து கொண்டிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு இதுக்கு மேல என்ன வியாதி வருமோ தெரியாது. வயசு அதிகமா ஆகாத ஏதாவது ஒண்ணு வரும். அப்படி வர்றதுக்கு முன்னாடி இப்படி இந்த பதியத்தை எல்லாம் பாடி வச்சோம்னா சாமி அந்த வியாதிய நம்ம பக்கம் இருந்து தூரமா அனுப்பிடுவார். நாவுக்கரசர் ஒரு முறை சொல்லுவார், யமனை பார்த்து சொல்லுவார், அந்த நீ என்கிட்ட வராத, தெரியாதனமா வந்துட்டீங்கன்னா சாமின்னு கும்பிடு போட்டு போயிடும், இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமான்னு மருத்துவர். கடவுர்ல உதச்சாரு ஞாபகம் இருக்குதா? அதுதான் அடியார் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு வான் பண்ணி அனுப்புவார். அந்த மாதிரி நாம இந்த பதியத்தை பாடி வச்சதுனால நமக்கு எந்த பயமும் இல்லை. அதனால இன்றைய தினம் முதல் தல யாத்திரையாக திருவள்ளம் தலம் நமக்கு சிறப்பாக அமைந்தது. இந்த மாதிரி மைக்கெல்லாம் அடுத்த தளத்துல கிடைக்காது. ஏன்னா ஒரு சாத்திரத்துல சொல்லுவாங்க, இந்த அடியார கண்ட உடனே விழுந்து வணங்கிட்டு அவர் பின்னாடியே சுத்தணுமா, சுத்தி சாமி செய்யணுமா, சொல்லுங்க சாமி அப்படின்னு பின்னாடியே போகணுமா. அவர் சொல்ற வரைக்கும் விடவே கூடாது. அந்த மாதிரி நம்ம சுகானந்த ஐயா நம்மளை பார்த்த உடனே என்னெல்லாம் பண்றாரு, நாமெல்லாம் அதுக்கு தகுதியான்னு கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது. இருந்தாலும் நாமும் கொஞ்சம் ஏதோ தவம் பண்ணி இருக்கிறோம்ன்ற ஒரு நம்பிக்கை வருது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான அடியார் களத்தை நாம் வணங்கி இருக்கிறோம். அடுத்தது நாம் ஐயா அந்த உணவெல்லாம் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உணவு எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த திரு வன்பாத்தான் பணங்காட்டு என்கின்ற தளத்தில் இருக்கக்கூடிய பெருமான ரொம்ப ஆனந்தமா நம்ம பாடி கொண்டிருக்கோம். திருச்சிட்டோம் எல்லாருடைய எல்லாருக்கும் சாமி தரிசனம் தண்ணி சுடுதண்ணி இருக்கு.